Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸாம்பிள் 2.14 2.15 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8x கான்குரண்ட் டு 1 மாட் லெவலில் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதை நான் சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த +1 நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு -1 கிடைக்கும். அப்படின்னா 8x - 1 இஸ் கான்குரண்ட் டு 0 மாட் லெவல்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ இந்த கான்குரண்ட்டையும் நான் ரிமூவ் பண்ணும், மாடையும் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு ஒரு இன்டீஜரை வந்து நான் கொண்டு வரேன். அந்த இன்டீஜர் தான் வந்து k. அப்படின்னா 8x - 1 இஸ் ஈக்குவல் டு லெவல் kன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வந்து வேணும். எக்ஸோட வேல்யூ வேணுங்கிறப்ப இந்த -1 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +1 ஆயிரும். அப்படின்னா 8x இஸ் ஈக்குவல் டு லெவல் k +1. அப்படின்னா எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்படின்னா இந்த 18 ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு டிவிஷன் ஆயிரும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லெவல் k +1 டிவைடட் பை 8ன்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இது எனக்கு எக்ஸோட வேல்யூ. இப்போ நான் கேக்கு பதிலாக நான் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால், அப்படி கேக்கு பதிலாக வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அந்த வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி அது லெவலால் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் 1ஆல் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 8ஆல் டிவைட் ஆகணும். அப்படிப்பட்ட நம்பர் மட்டும்தான் நான் கேக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நான் கேக்கு பதிலாக 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா லெவல் 1s ஆர் லெவல் +1 வந்து எனக்கு 12 வந்து கிடச்சிருக்கும். 12 8 டேபிள் வருமா கேட்டால் வராது. அடுத்து நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லெவல் 2s ஆர் 22, 22 + 1 வந்து 23, 23 8 டேபிள் வருமான்னு கேட்டோம்னா வராது. அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 33, 33 + 1 வந்து 34, 34 8 டேபிள் வருமான்னு கேட்டால் வராது. அடுத்து 4 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 45 ஆயிரும். 45 8 டேபிள் வருமான்னு கேட்டால் வராது. அடுத்து வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 11 × 5 வந்து 55, 55யோட ஒரு 1 வந்து ஆட் பண்ணேன்னா 56 வந்து கிடைக்கும். 56 வந்து எனக்கு 8 டேபிள் வருமான்னு கேட்டால் வரும். அப்படின்னா நான் கேக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 5 தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு 8ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். அப்படின்னா இந்த 5யோட 8 வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 8 வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா 13. அடுத்தது இந்த 13லேருந்து ஒரு 8 வந்து இன்க்ரீஸ் பண்ணனா 21. அடுத்து இந்த 21லேருந்து 8 இன்க்ரீஸ் பண்ணனா 29 போயிட்டே இருக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அதை வருதாங்கிறத முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 × கேக்கு பதிலாக 5 + 1 டிவைடட் பை 8. அப்படின்னா 11 5s ஆர் 55 + 1 டிவைடட் பை 8. அப்படின்னா 56 டிவைடட் பை 8ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 8 1s ஆர், இது 8 7s ஆர். அப்படின்னா எனக்கு ஆன்சர் 7 கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 × 5க்கு பதிலாக நான் கேக்கு பதிலாக 13 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். +1 டிவைடட் பை 8. அப்படின்னா எனக்கு 143 வந்து கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா +1 டிவைடட் பை 8. அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் 144 டிவைடட் பை 8. இதை நான் 8 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 8 1s ஆர் 8. அப்படின்னா எனக்கு மீதி 6 கிடச்சிருக்கும். அப்படின்னா 64. அப்படின்னா 8 8s ஆர் 64. அப்படின்னா எனக்கு 18 கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 × கேக்கு பதிலாக 21 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். +1 டிவைடட் பை 8. எனக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப 231 வந்து கிடைக்குது. +1 டிவைடட் பை 8. அப்படின்னா 232 ஆட் பண்ணேன்னா டிவைடட் பை 8. இதை நான் 8 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 8 2s ஆர் 16. மீதி வந்து பார்த்தோம்னா எனக்கு 7 வந்து கிடச்சிருக்கும். 72. அப்படின்னா 72 வந்து 8 டேபிளில் எப்போ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 9 டைம்ஸில் வந்து கிடைக்கும். 9 டைம்ஸுங்கிறப்ப எனக்கு ஆன்சர் கரெக்டாக 29 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 11 × கேக்கு பதிலாக 29 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். +1 டிவைடட் பை 8. அப்படின்னா 11ஐயும் 29ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வேல்யூ 319 வந்து கிடச்சிருக்கு. +1 டிவைடட் பை 8. அப்படின்னா 320 டிவைடட் பை 8. இதை நான் 8 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 8 1s ஆர், இது வந்து 8 4s ஆர் 32. அடுத்து ஒரு 0. அப்படின்னா எனக்கு ஆன்சர் 40ன்ட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் கேக்கு கன்சிடர் பண்ண இந்த வேல்யூஸை நான் எக்ஸுக்கு கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா when k is equal to 5 13 21. இது 4 தான் எடுக்கணுமான்னு பார்த்தா ஸோ 1 போயிட்டே இருக்கும். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 7 18 29 40 வந்து கிடச்சிருக்கு. அதுவும் ஆன்சர் ஸோ 1 போயிட்டே இருக்கும். இதோட இந்த சம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.15.
எக்ஸாம்பிள் 2.15 வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கான்குரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 10 to the power 4 இஸ் கான்குரண்ட் டு எக்ஸ் இன்ட்டு மாட் 19 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 10 to the power 4 நான் 19ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி 19ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கிடச்சிருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ரிமைண்டர் தான் எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். 10 to the power 4ங்கிறது எனக்கு லார்ஜர் நம்பர். அந்த லார்ஜர் நம்பரோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பான விஷயம்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 10 to the power 4 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 10 ஸ்கொயர்னுட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 10 ஸ்கொயர் இஸ் கான்குரண்ட் டு எக்ஸு. இதை எக்ஸுன்னுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு குழப்பம். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குது. அதனால் இதை வந்து நான் ஒரு எண்ணுன்னுட்டு எடுத்துக்கிறேன். மாட் 19ன்னுட்டு கிடைக்கும். இப்போ இந்த 10 ஸ்கொயருங்கிறப்ப அதோட வேல்யூ 100 இஸ் கான்குரண்ட் டு என் மாட் 19ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் 100 வந்து நான் எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 19 யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 19 6 ஆர் 19 5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 95யும் 100யும் நம்ம மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 5 வந்து கிடைக்குது. அப்படின்னா எனக்கு 10 ஸ்கொயர் இஸ் கான்குரண்ட் டு 5 மாட் 19ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல 10 ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு தேவையான 10 to the power 4 வேணும். அப்படின்னா ரெண்டு சைடுமே நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 10 ஸ்கொயரை நான் ஸ்கொயர் பண்ணால் 10 to the power 4ன்னு கிடச்சிருக்கும். இஸ் கான்குரண்ட் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 மாட் 19 அப்படின்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல 10 to the power 4க்கு பதிலாக தான் எனக்கு இந்த இடத்துல 25 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 19யும் 25யும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் 19 1s are 19, மீதி எனக்கு 6 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 10 to the power 4 இஸ் கான்குரண்ட் டு எக்ஸ் மாட் 19ல் இந்த இடத்துல எக்ஸுங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் வந்து டினோட் பண்ணுது. எனக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னா 6 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 6ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனால அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிங்க. தேங்க்யூ.